அன்றைய ஞாயிற்றுக்கிழமை அதிரடியாக விடியும் என்று அன்பழகனும் அன்னபூரணியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் வீட்டில் உறவினர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கும் போது இப்படி நாகரிகம் இல்லாமல் நடக்கும் என்று இவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. தாலி கட்டி வாழ வந்து முழுசாக 6 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளேயே இந்த அதிரடி என்றால் யாருக்குத்தான் பொறுக்கும்? 6 மாத காலமாக எவ்வளவு பவ்யமாக குடும்பம் நடத்தினாள். மாமா அத்தை என்கிற பேச்சில் மாற்றமில்லை, மரியாதையிலும் குறைவில்லை. அப்படிப்பட்டவள் இப்படி என்று பேச காரணம்தான் என்ன? வீட்டிற்கு வந்தவளை மருமகளாகவே நினைக்காமல் மகளாகத்தானே நடத்தினார்கள். பெண் பிடித்து விட்ட காரணத்தினால் வரதட்சணை, சுயரூப சீரணத்தை எதுவுமே எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடித்ததில் தங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டனர். அன்பழகனின் மனம் எதையோ நினைத்து கொண்டே தற்போது நடந்த இந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தார். காலை சரியாக 6 மணி. தம்பதிகள் இருவருமே வழக்கம் போல நடைபயிற்சிக்காக புறப்படும் நேரம். அன்பழகன் சட்டையை மாட்டிக்கொண்டு அன்னம் என்றுதான் அருகில் இருக்கும் தங்களுடைய படுக்கை அறையை நோக்கி அழைத்தார். இதோ வந்துட்டேங்க என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் முந்தானையை பெண் பக்கம் நன்றாக இழுத்துச் சொருகிக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அன்னபூரணிக்கு 65 வயது. 5'1/2 அடி உயரம், கொஞ்சம் தடிமனான உடம்பு, நெற்றி நடுவில் வட்டமாக பொட்டு வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே மகாலட்சுமி போல சாந்தமாக இருப்பாள். போலாமா என்று அன்பழகன் கேட்க, கணவன் மனைவி இருவருமே ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம். அடுப்படியில் வேலையாயிருந்த மருமகளான மாலினி வேகமாக வெளியே வந்தாள். அத்தை, மாமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று வாக்கிங் போக இருந்தவர்களை நிறுத்தினாள். என்னம்மா, ஏதாவது விஷயமா என்று அன்பழகன் கேட்க, உங்க 2 பேருக்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் என்றாள். முகத்திலும் குரலிலும் இறுக்கம் அதிகமாக இருந்தது. வாக்கிங் போயிட்டு வந்து பேசலாமா என்று அன்பழகன் கேட்க, இல்லை இல்லை, இப்பவே பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம் என்றாள் மாலினி. குரல் கராராக வந்தது. விடிந்ததும் விடியாததுமாக இவளுக்கு என்ன பிரச்சனை? இரவு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது வாக்குவாதமோ, அதை நம்மிடம் முறையிடுகிறாளோ என்று வெறியில் போகிறவளை கூட நிறுத்தி இழுத்து பேசுகிறாள் என்றால் நிச்சயம் ஏதோ வில்லங்கம் இருக்கு என்று அன்பழகனின் மனதிற்குள் ஓடியது. சொல்லுமா என்று தம்பதிகள் இருவருமே அருகிலிருந்த சோபாவில் வந்து அமர்ந்தார்கள். மருமகளான மாலினி இவர்கள் எதிரில் வந்து அமர்ந்தாள். அத்தை, என் வேலை என்ன என மருமகள் மாமியாரை பார்த்து மெல்ல கேட்டாள். இது என்னம்மா கேள்வி? எதை சொல்வது, என்னென்ன சொல்வது என்று அன்னபூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்னபூரணி திருதிருவென்று முழித்தாள். இப்போ மாமா, நீங்க சொல்லுங்க என்று தன் கேள்வியை மாமனாரான அன்பழகனின் பக்கம் திருப்பினாள். அவருக்கும் இவளின் இந்த திடீர் கேள்விக்கு என்ன பதில் தருவது என்று விளங்கவில்லை. சொல்லுங்க மாமா, நான் இப்போ என்னென்ன வேலையில இருக்கேன்? இப்போதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பித்தது. ஸ்கூல் டீச்சரா இருக்க என்று அன்பழகன் சொல்ல, என் வீட்டுக்காரர் என்ன வேலை என்று மீண்டும் கேட்க, அவன் பேங்க் மேனேஜரா இருக்கான் என்று அன்னபூரணி இந்த முறை பதில் தந்தாள். நாங்க காலையில வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்புறோம்? காலையில 2 பேரும் ஏறக்குறைய 9 மணிக்கு புறப்படுறீங்க. சாயந்தரம் நீ ஒரு 4:45க்கு வர. உன் புருஷ ராத்திரி 7 மணிக்கு இல்லைன்னா 8 மணிக்கு வருவான். ஆலையில வீட்டுல எங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கும்? மாலினியின் அடுக்கடுக்கான கேள்விகள் இருவரையும் திகைப்படைய செய்தது. காலையில 5:30 மணிக்கு எழுந்து வாசல தெளிச்சு கோலம் போட்டு அதை முடிச்சதுமே எல்லோருக்கும் காப்பி கொடுத்து காலையில டிவன், மத்தியானத்திற்கு லஞ்ச் செஞ்சுட்டு கிளம்புற நேரம் சரியாக இருக்கும் என்று அன்பழகன் கூறினார். அப்போ அத்தைக்கு என்ன வேலை? காலையில என்னோட வாக்கிங் வந்துட்டு வீட்டிற்கு வந்தது. உன் சமையலுக்கு உதவ காய்கறி கொடுப்பா. அப்ப உங்க வேலை என்ன? நான் வாக்கிங்மா, உடிச்சு வந்ததும் தினசரி பேப்பரை படிப்பேன். அதை தவிர மத்த வேலைகள் என்னென்ன? கரண்ட் பில்லு, டெலிபோன் பில்லு, வாட்டர் பில்லு ஏதாவது வந்தா கட்டிட்டு வருவேன். காய்கறிகள் வாங்கிட்டு வருவேன். சரியா, காய்கறிகள் நறுக்கி தருவதை தவிர நீங்க என்னென்ன வேலை பாப்பீங்க? உனக்கு உதவி நேரம் போக நீ காலையில அவசரத்துல விட்டுட்டு போன எச்ச பாத்திரங்கள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலை எதுவும் இல்லாததால சீரியல் பாப்பேன் என்று அன்னபூரணி கூறினாள். உங்க 2 பேருக்கும் இந்த வேலை பத்தாது. மாலினியின் குரல் கொஞ்சம் கூட பிசிறில்லாமல் கராராக வந்தது. என்னம்மா சொல்ற? இதுவரை பொறுமையாக பதில் சொன்ன அன்பழகன் துணுக்குற்றார். ஆமா மாமா,
நீங்க 2 பேருமே செய்யற வேலை பத்தாதுன்னு சொன்னேன். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல மாலினி என்று மாமியாரான அன்னபூரணி அவளை குழப்பமாக பார்த்தாள். சமையல் செய்தது மட்டுமில்லாம துணிகளை துவைத்து அதையும் நான் தான் மடித்து வைக்கணும் என்று மாலினி புலம்பினாள். இதெல்லாம் வந்த நாள் முழுதிலேயே நீதானமா மாலினி செய்ற? ஆமா, நான் தான் செஞ்சேன். இப்ப என்னால முடியல. எனக்கு ஸ்கூல்ல வேலை அதிகமா இருக்கு. அடுத்து வீட்டிற்கு வந்ததுமே இந்த வேலையெல்லாம் மழையாக எனக்கு இருக்கு. இத்தனை வேலைய மிஷின் மாதிரி செய்ய என்னால முடியல. சரிம்மா, உனக்கு கஷ்டம்னா இனி அதெல்லாம் நான் செய்றேன் என்று அன்னபூரணி தலையாட்டினாள். அன்பழகனுக்கு அது திருப்தியாக இருந்தது. மாமா, நீங்க என்றவள் அன்பழகனை பார்த்தாள். மாலினி, சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? சலனம் இல்லாமல் அன்பழகனும் கேட்க, அத்தை மடிச்சு வை. துணிகளை நீங்க எடுத்துட்டு போய் சலவை கடையில கொடுத்து தேய்ச்சு திரும்ப எடுத்துட்டு வரணும். இந்த வேலையை என் மகன் அரவிந்தானமா செஞ்சு ஆபீஸ் போகும்போது எடுத்துட்டு போய்க்கோ. துத்துட்டு திரும்ப வரும்போது வாங்கிட்டு வருவான் என்றவர் மாலினியின் முகத்தையே பார்த்தார். காலையில எடுத்துட்டு போகும்போது சலவை கடைக்காரன் சமயத்துல திறந்திருக்காமலும் திறந்திருக்காமலும் இருக்கு. திறக்காத நேரத்துல துணி மூட்டைய அவர் ஆபீஸுக்கு சுமந்துட்டு போய் வரும்போது கொடுத்து அடுத்த நாள் தான் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. சில சமயத்துல அவனும் துணியை தர லேட் ஆகிறான். சரிம்மா, இனி கொடுத்து கையோட வாங்கி வரது என் பொறுவை. சரியா மாமா? இனிமே இதெல்லாம் நீங்க தான் செய்யணும். சரிம்மா என்று அன்பழகனும் தலையாட்டினார். அத்தை, வேலைக்கு போயிட்டு வந்து இட்லி தோசைக்கும் மாவு நான் தான் அரைக்கிறேன். இனிமே அந்த வேலையும் நீங்க தான் பார்க்கணும். சரிம்மா, நானே அதையும் பார்க்கிறேன் என்று அன்னபூரணி சொன்னாள். அடுத்த வினாடி மனைவி கூடுதல் பாரம் பொறுக்க முடியாத அன்பழகனுக்குள் ஏதோ தோன்றி, எதுக்கு திடீர்னு இந்த அதிரடி என்று அமைதியாகவே கேட்டார். அதிரடியா மாமா? புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே பேங்க் ஸ்கூல்னு உழைச்சு களைச்சு ஓடா தேஞ்சிட்டு வரோம். இதெல்லாம் உணர்ந்து நீங்களா செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம். நீங்க செய்யவே இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நாங்க சுமைகளை தூக்கி வச்சுக்கிட்டே தெரியறது? அத இறக்கி வைக்கிறோம். நீங்க வீட்ல 1-2 வேலை செஞ்சுட்டு சொகுசா உட்கார்ந்துருக்கிறது சரியா? நாங்களும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நாங்க 2 பேருமே உங்கள மாதிரி ஓடி உழைத்து இப்ப ஓய்வு பெற்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஓய்வூதியமாக கொஞ்சம் பணமும் வந்துகிட்டு தான் இருக்கு மாமா. அன்பழகன் தன்னுடைய கோபத்தை வார்த்தைகளில் காட்டினார். நீங்க உட்கார்ந்துதான் சம்பாதிக்கிறீங்க. எங்கள மாதிரியா ஓடி உழைத்து சம்பாதிக்கிறீங்க? இல்ல, இதுக்கு என்ன பேச்சு என்று புரியாமலே தொடர்ந்தார். அதுக்கு நாங்க சொல்ற வேலையை நீங்க செய்யணும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பத்தாது, இன்னும் எங்களோட கஷ்டத்தை புரிந்து கொண்டு நீங்களாகவே முன்வந்து சில ஏழைகளை செய்யணும். நான் சமைக்கணுமா மாலினி என்றாள் அன்னபூரணி. நீங்க 2 பேரும் வாக்கிங் போறத நிறுத்திட்டு காலையில எழுந்து சமைச்சு எங்களை ஆபீஸ்க்கு அனுப்பலாமே. நாங்க காலையில எல்லா வேலையும் செய்து அறக்கப்படக்க ஓடாம பொறுமையா கிளம்ப எங்களுக்கு உதவியா இருக்கும் என்று மாலினி கூறினாள். ஏனோ அன்னபூரணிக்கு இது சரி என்றுதான் மனதிற்குள் தோன்றியது. ரொம்ப ரொம்ப சரி மாலினி, இனி தினம் நானே சமைக்கிறேன். விடுமுறை நாள்னா நீ சமைக்கலாம் என்றாள். முழுநேர சமையல்காரி ஆகிவிட்டாள் என்கிற பயம் மனைவியான அன்பழகனுக்கு வந்தது. இது சரிவராது மாலினி, அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது, வயசாயிடுச்சு என்றார். இது மாலினிக்குள் கொஞ்சம் சூட்டை கிளப்பியது. அதான் அத்தை செய்றேன்னு சொல்றாங்க, நீங்க மறுக்கறீங்க என்று சீறினாள். இதை பார் மாலினி, இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் செஞ்ச இந்த அதிரடி இனி என்னோட உறவு இந்த வீட்டில் இருக்குமா இல்லையா என்பது நீ என்ன சொல்ல போகிறாய் என்பதுல பொறுத்துதான் இருக்கு. மனிதனுக்கும் சின்ன கிளேசம் இல்லாமல் எப்பொழுதுமே வாழ முடியாது. இலையுப்பு கலந்து கால்வாசி வாழ முடியும் என்று ஒரு பழமொழி சொல்லும். அதே உருவெடுத்த காரணம்தான் வந்த நாள் முழுதும் உனக்காக நாங்கள் முன் வந்து பல வேலைகளை செய்துவிட்டோம். இப்போது இந்த வேலைகள் எல்லாம் எங்கள் மேல் திணிக்கிறது நினைச்சதா? மொத்த வேலைகளையும் நாங்களும் ஒரு காலத்துல செஞ்சோம். ஏன் இதை விட தாண்டி எல்லாம் செஞ்சிருக்கோம். நான் விவசாய குடும்பம். என் அம்மா அப்பா விவசாயிகள். காலையில எழுந்ததுமே என் அப்பா தோட்டம், துறவு, வயல் வழி என்று வெளிக்கிளம்பிடுவார். என் அம்மா ஆடு, மாடு, கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க. இவளுக்கு கை வேலைக்கு உதவி செய்ய ஆளும் கிடையாது. 2 பிள்ளைகள். யாரு உதவி ஒத்தாசை இல்லாம எங்க 4 பேருக்கும் சமைச்சு எடுத்துக்கிட்டு என் அம்மாவுக்கும் சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் ஒரே ஸ்கூட்டர்ல தான் கிளம்பணும். சாயந்தரம் வந்து பார்த்தா போட்ட வீடு போட்டபடி அப்படியே கிடைக்கும். காபி போடுறதுல இருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சு உன் அத்தை படுக்க வரும்போது தினமும் மணி 11 தாண்டிடும்.
அன்றைக்கு அப்படி உழைச்சவளை இன்னைக்கு இன்னும் உழைக்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அன்றைக்கு இவள் உழைச்ச உழைப்புல பாதி கூட நீ செய்ய, புரிஞ்சுக்கோ என்று அன்பழகன் படபடவென்று பேசினார். ஆனால் மாலினியோ கொஞ்சம் கூட அசரவில்லை. அன்றைக்கு உழைச்சா இன்னைக்கு காலை நீட்டி சாப்பிடணும்னு சட்டமா? என்ன, அதெல்லாம் முடியாது. எங்க சூழ்நிலை இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையா உழைச்சுதான் ஆகணும் என்று பிடிவாதமாக சொன்னாள். என்ன மாலினி, பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கு. எங்களுக்கு நீ உத்தரவு போடுற என்றான் அன்பழகன். ஏன், நான் இந்த வீட்ல உத்தரவு போடக்கூடாதா என்ன? அந்த தகுதி எனக்கு இல்லையா என்ன? அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு இப்படி அதிகப்படியாக பேசக்கூடாது. அன்பழகனுக்கும் கோபம் தலைக்கேறியது. மாலினி இப்படி எட்டிக்கு போட்டியாக பேசியது கிடையாது. பதிலுக்கு பதில் சொன்னதும் இல்லை. இப்போது இப்படி நடக்கிறாள் என்றால் அன்பழகனுக்கு ஓரளவுக்கு விஷயம் விளங்கியது. இதோ பார் மாலினி, உனக்கு தனி குடித்தனம் போக விருப்பமென்றால் தாராளமா நீ மகாராணியா சந்தோஷமா போகலாம். இப்படி எங்க கிட்ட சண்டை போட்டு போகணும்னு அவசியமே இல்ல என்று போட்டுடைத்தார். இப்ப நான் உங்ககிட்ட தனி குடித்தனம் போறேன்னு சொன்னேனா? இப்ப என்ன கேட்டேன்னு நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த நிமிஷம் வர எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த நிமிஷம் வர அந்த மன அழுத்தம் உங்களுக்கு புரியல மாமா என்று மாலினி குரலை கொஞ்சம் உயர்த்தினாள். அவளின் கண்களில் கோபம் மட்டுமல்ல, ஒருவிதமான தளர்ச்சியும் இருந்தது. என்ன மன அழுத்தம் என்று அன்னபூரணி மெதுவாக கேட்டாள். இதுவரை பேசாமல் இருந்த அவளின் குரலில் இந்த முறை ஒரு அம்மாவின் கவலை தெரிந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சுகமா வாழல அத்த. ஸ்கூல்ல என்ன பிரஷர், கிளாஸ்ல எத்தனை பிள்ளைகள், மேல இருந்து என்ன இன்ஸ்பெக்ஷன், அதெல்லாம் தெரியுமா? வீட்டுக்கு வந்தா அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிக்குது. சமையல், துணி, வீடு, பொறுப்பு எல்லாம் எனக்கே. அன்பழகன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார். முன்பு இருந்த கோபம் இப்போது சற்றே அடங்கியிருந்தது. அரவிந்த் என்ன பண்றான் என்றார். அவன் கூட ஆபீஸ் பிரஷர், லோன் டார்கெட், ஸ்டாஃப் ப்ராப்ளம், மேல அதிகாரி டென்ஷன். இருவருமே ஒரே வீட்ல இருந்தாலும் பேச நேரம் இல்ல. இதெல்லாம் சேர்ந்து எனக்குள்ளே ஏதோ வெடிச்சிடுச்சு. ஒரு நிமிடம் அமைதி. வீட்டுக்குள்ளே சுவரில் தொங்கிய கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டும் கேட்டது. அன்னபூரணி மெதுவாக எழுந்து மாலினிக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். மாலினி கஷ்டம் இல்லாம யாரும் பேச மாட்டாங்க. ஆனா எங்க வயசுல எங்களுக்கு பயம். நாளை நீங்க 2 பேரும் எங்களை தேவையில்லைன்னு நினைச்சிடுவீங்களோன்னு. இந்த வார்த்தைகள் மாலினிய ஒரு நொடிக்கு நிறுத்தின. அப்படி நான் எப்போ சொன்னேன் அத்த என்றாள். சொல்லல, ஆனா உன் பேச்சு அப்படிதான் தோணுது. உத்தரவு, பொறுப்புன்னு பேசுறப்ப அன்பழகன் அந்த இடத்திலே குறுக்கிட்டார். இந்த வீடு யாருடையது? நாங்க கஷ்டப்பட்டு கட்டினது. அதுல உங்களுக்கு இடம் கொடுத்தோம், அன்போட தான். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொல்லாதீங்க மாமா. மாலினி உடனே சொன்னாள். இந்த வீடு உங்கள் மகனுக்கும் தான். ஆமா, ஆனா மரியாதையோட இருக்கணும். மாலினி ஆழமா மூச்சு விட்டாள். மரியாதை இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆனா எனக்கும் எல்லை இருக்கு. எல்லாம் சேர்ந்து எனக்கு சஃபோகேஷன் ஆகுது. அந்த நேரம் உள்ளே அரவிந்த் வெளியே வந்தான். அவன் முகத்தில் தூக்கம் இல்லை, கவலை மட்டும். என்ன இது, காலையில என்ன சத்தம் என்றான். மூவரும் அவனை பார்த்தார்கள். உன் பொண்டாட்டி என்ன பேசுறா தெரியுமா என்று அன்பழகன் ஆரம்பிக்க போனார். இல்ல அப்பா, அரவிந்த் கை உயர்த்தி நிறுத்தினா. நான் எல்லாம் கேட்டுட்டேன். அவன் மாலினிய பார்த்தா. நீ இப்படி சொல்வது சரியா என்றான். நான் உண்மை சொல்றேன் என்றாள் மாலினி. எனக்கு கஷ்டமா இருக்கு. அரவிந்த் நிமிர்ந்து நின்றான். அப்பா அம்மா, நாங்க உங்களை விட்டு போய் தனியா வாழணும்னு எப்பவும் நினைக்கல. ஆனா இந்த வீட்ல ரோல்ஸ் கிளியர் ஆகணும். ரோலஸ் என்று அன்பழகன் கசப்பாக சிரித்தார். ஆமா, யார் என்ன பண்ணணும், எவ்வளவு பண்ணணும்னு. அன்னபூரணி கண்களில் நீர் தேங்கியது. அப்படின்னா நாங்க பேர்டனா என்றாள். இல்லம்மா, அரவிந்த் உடனே சொன்னான். நீங்க பேர்டன் இல்ல, ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளாஷ் ஆகுது. மாலினி மெதுவாக தலை குனிந்தாள். நான் பேசின விதம் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க என்றாள். ஆனா என் கஷ்டத்தை யாராவது கேட்கணும். அன்பழகன் ஆழமா மூச்சு விட்டார். கேக்குறோம் மாலினி, ஆனா வீட்டை பேட்டில் ஃபீல்ட் ஆக்காத. சில நொடிகள் கழித்து அவர் சொன்னார். ஒரு முடிவு பண்ணலாம். வேலைகளை பட்டியலா எழுதலாம். யாருக்கு உடல் ஒத்துழைக்குமோ அவ்வளவு மட்டும் செய்வோம். உத்தரவு இல்லை, உதவி மட்டும். அரவிந்த் தலை ஆட்டினான். நான் கூட அதிகம் இன்வால்வ் ஆகிறேன் என்றான். மாலினியின் கண்களில் சற்றே நிம்மதி வந்தது. அப்படி இருந்தா எனக்கு போதும் என்றாள். அன்னபூரணி மெதுவாக சிரித்தாள். வீடு சண்டைக்கான இடமா இருக்கக்கூடாது, சுமை இறக்க வைக்கும் இடமா இருக்கணும். அந்த காலை
வாக்கிங் போகாமலே நால்வரும் சமையலறையில் நின்றார்கள். காஃபி வாசனை வீடெங்கும் பரவியது. ஆனா அந்த வாசனையோட சேர்ந்து இந்த வீட்ல இன்னும் நிறைய பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருப்பது அனைவருக்கும் புரிந்திருந்தத. காபி டம்ளர்கள் மேசையில் வைக்கப்பட்டதும் வீடெங்கும் ஒரு சின்ன அமைதி பரவியது. ஆனா அந்த அமைதி நிம்மதியால வந்ததா இல்ல புயலுக்கு முன்னாடி இருக்கிற சாந்தமா, அது யாருக்கும் புரியல. அன்னபூரணி அடுப்பின் முன் நின்றபடியே சொன்னாள், மாலினி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிருமோ? இல்ல அத்தை என்றாள் மாலினி. இன்னைக்கு ஹாஃப் டே தான். அந்த ஒரு வாக்கியம் அன்பழகனுக்குள்ள ஏதோ ஒன்று தட்டியது. ஹாஃப் டே, ஆனா பேசணும் விஷயங்கள் ஃபுல் டேக்கு மேல இருக்கே. அரவிந்த் காஃபி குடித்தபடியே அமைதியா இருந்தான். அவன் முகத்தில் இருந்த சோர்வு கடந்த சில மாதங்களா அவன் மனசுக்குள்ள சேமிச்சு வச்சிருந்த அழுத்தத்தை சொல்லி காட்டினது. அரவிந்த், அன்பழகன் மெதுவாக கூப்பிட்டார். நீயே சொல்லு, இந்த வீட்ல நீ சந்தோஷமா இருக்கியா? அரவிந்த் அந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நொடிக்கு அவன் கையில் இருந்த டம்ளர் நடுங்கியது. சந்தோஷம் கஷ்டம் ரெண்டும் கலந்துதான் இருக்கு அப்பா என்றான். நான் 2 பக்கத்துக்கும் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். மாலினி அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் குற்ற உணர்ச்சியும் ஆதங்கமும் கலந்திருந்தது. நான் உன்னை எதிரியா நினைக்கல என்றாள். ஆனா நீ எப்போதும் பேரண்ட்ஸ் சைட்ல நிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க என் பேரண்ட்ஸ் என்று அரவிந்த் உடனே சொன்னான். அதே மாதிரி நீ என் மனைவி, அதான் ப்ராப்ளம். அன்னபூரணி மெதுவாக சிரித்தாள். அது சிரிப்பில்ல, வலி. நாங்க எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனோம் என்றாள். ப்ராப்ளம் இல்ல அம்மா. அரவிந்த் குரல் தாழ்ந்தது. ப்ரையாரிட்டி கான்ஃப்ளிக்ட். அந்த வார்த்தை அன்பழகனுக்கு எரிச்சலா இருந்தது. எங்க காலத்துல ப்ரையாரிட்டி எல்லாம் ஒன்னே குடும்பம் என்றார். இப்ப எல்லாம் தனித்தனி லைஃப். அப்பா, அரவிந்த் சற்று கடினமாக பேசினான். உங்க காலமும் எங்க காலமும் ஒன்னில்ல. மாலினி அதை கேட்டு தலை தூக்கினாள். இதுதான் நான் சொல்ல வர்றது என்றாள். நான் தப்பா பேசினேன்னா மன்னிக்கணும். ஆனா நான் சைலண்டே இருந்திருந்தா இந்த வெடிப்பு இன்னும் மோசமா வந்திருக்கும். அன்னபூரணி நாற்காலியில் அமர்ந்தாள். அவளுக்கு திடீர்னு கால்களில் ஒரு சோர்வு. நீங்க 2 பேரும் வேலைக்கு போகிறது சரி என்றாள். ஆனா நாங்க ஓய்வுக்கு வந்துட்டோம். எங்களுக்கும் மனசு இருக்கு. அந்த வார்த்தை மாலினியை சற்றே குலுக்கியது. அத்தை, நான் உங்களை பயன்படுத்திக்கிற மாதிரி பேசிட்டேனா என்றாள். அப்படித்தான் தோணிச்சு. அன்னபூரணி நேர்மையா சொன்னாள். அதுதான் கஷ்டம். ஒரு நிமிடம் யாரும் பேசல. அப்போ திடீர்னு அன்னபூரணிக்கு தலை சுத்தியது. அவள் கை மேசையை பிடித்தாள். அம்மா என்று அரவிந்த் ஓடி வந்தான். ஒண்ணுமில்ல என்றாள் அவள். சின்ன மயக்கம். அன்பழகனின் முகம் மாறியது. கோபம், ஏகோ எல்லாம் ஒரே நொடியில் கரைந்தது. டாக்டரிடம் கூட்டிட்டு போகணும் என்றார். இல்ல, இப்ப வேண்டாம், அன்னபூரணி சொன்னாள். எனக்கு தெரியும், இது உடம்பு கஷ்டம் மட்டும் இல்ல. மாலினி அவள் கையை பிடித்தாள். என்ன அத்தை என்றாள் மெதுவாக. நீங்க எல்லாம் பெரியவங்க ஆகிட்டீங்கன்னு உணர்றதுதான் என்றாள். நாங்க பின்னால போயிட்டோம். அந்த வார்த்தைகள் அந்த வீட்டை அமைதியா கிழிச்சது. அரவிந்த் தலையே குனிந்தான். நாங்க யாரையும் பின்னால தள்ளல அம்மா என்றான். ஆனா நடுவுல நிக்கிறது கஷ்டமா இருக்கு. அன்பழகன் ஆழமா மூச்சு விட்டார். ஒரு முடிவு பண்ணணும் என்றார். இந்த வீடு மூச்சு முட்டும் இடமா ஆகக்கூடாது. மாலினி மெதுவாக சொன்னால், தனி குடித்தனம் இல்ல, ஆனா தனி எல்லைகள். அந்த வார்த்தை இந்த வீட்டில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கியது. ஆனா அந்த எல்லைகள் ஒற்றுமையை காக்குமா இல்ல பிளவ பெருக்குமா, அதுதான் இனி நடக்க போறது.